ஜூலை 3, 2006. பரத்தை அவனது பள்ளிக்கு வெளியில் தனிமையில் சந்தித்தேன். அவன் மனதின் முதிர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 30 வயது இளைஞனுக்கு உரியதாக இருந்தது. ஏதோ சில விஷயங்களை பேச்சின் மூலமாகவோ இல்லை எழுத்தாகவோ அல்லது சைகை மூலமாகவோ அவன் பிறருக்கு தெரிவிக்க முயன்றால் உடனே வலிப்பு வந்து விடுவதாக கூறினான். சில மாதங்களாக அவன் யாரிடமும் எதையும் வெளிப்படுத்துவதில்லை என்றான். அவனது உடல்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வதாக கூறினான். ஏப்ரல் 5, 2008. பாவம் இந்த பரத். கோவிலிற்குள் சென்றால் உடல் முழுவதும் தீப்பிடித்ததைப் போல உணர்வதாக கூறினான். அவனுக்கு எந்த வகையிலாவது உதவ வேண்டும் போல இருந்தது. அவனுடைய அம்மாவிடம் அவனுக்கு கற்பூரம் மற்றும் சாம்பிராணி புகையால் அலர்ஜி இருப்பதைப் போல் தெரிகிறது என்று பொய் சொல்லிவிட்டேன். சில வருடங்கள் அவனை கோவிலிற்குள் அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினேன். அவனுடன் பேசியதிலிருந்து அவனுக்கு பல காலமாக மருத்துவ படிப்பை படிக்க வேண்டும் என்ற ஆவல் இருப்பதை தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு டைரியாக பரத் பற்றிய குறிப்புகளை தேடி தேடி சேகரித்து கொண்டிருந்தாள் மைத்ரேயி. நம்ம அப்பா உயிரோடு இருந்தப்பவே பரத் கூட கான்டாக்ட்ல இருந்திருக்காரு, அதுவும் அவனோட 7வது வயசுல இருந்தே என்று மோகனிடம் கூறினாள் மைத்ரேயி. வர வர எனக்கு இந்த பரத் விஷயத்துல ரொம்பவே தலைய சுத்துது என்றார் மோகன். ஆகஸ்ட் 7, 2008. என்னுடைய தந்தை உடல்நலக் குறைவால் பல காலத்திற்கு முன் இறந்துவிட்டார். எங்களுடைய பரம்பரை சொத்து சம்பந்தப்பட்ட செப்பு பட்டயத்தை பல வருடங்களாக நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த செப்பு பட்டயம் அவினாஷியில் உள்ள எங்களது பூர்வீக வீட்டில் பூஜை அறையின் தேக்குமர கதவிடுக்கில் உள்ளதாக பரத் இன்று எனக்கு கூறினான். மருத்துவமனையை விரிவுபடுத்த பணத்திற்காக அலைந்து கொண்டிருக்கும் எனக்கு இது மிகப்பெரிய உதவியாகும். அதுவும் இல்லாமல் என்னை என் தந்தை நெட்டையன் என்று அழைப்பாராம் என்றும் கூறினான். அவன் கூறியது அனைத்தும் உண்மை. டைரியில் உள்ளதை அப்படியே மோகனிடம் காண்பித்த மைத்ரேயி, இந்த பரத் ரொம்ப வருஷமாவே நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல என்றாள். நம்ம அப்பாவுக்கு பில்லி சூனியம் மாதிரி எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை இருந்திருக்கும் போல இருக்கே என்றார் மோகன். அதெல்லாம் பொய் கிடையாதுன்னா. என்ன மேடம் சொல்றீங்க? இந்த பரத் விஷயத்துல நம்ம கிட்ட சில எவிடன்சஸ் இருக்கு, அதனால நம்புறோம். ஆனா இந்த ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் மக்களை ஏமாத்துற விஷயம் இல்லையா என்றாள் காயத்ரி. மக்கள் ஏமாந்து போய் நிக்கிறதுனால ஒரு விஷயம் பொய் ஆகிடாது. பில்லி சூனியம் எனக்கு நல்லா வைக்க தெரியும் சொல்லிதான் இங்க நிறைய பேர் ஏமாத்துறாங்க. புரியல மைத்ரேயி என்றார் மோகன். சரி, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இங்க யார் யாருக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கை இருக்கு? அங்கிருந்த மோகன், காயத்ரி, விஜிதா 3 பேரும் அவர்களுக்கு நம்பிக்கை உள்ளது என்பது போல தலையசைத்தார்கள். சரி சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒருத்தருக்கு அவரோட பகையாளி செய்வினை வைக்கணும்னா முதல்ல அந்த பகையாளியோட ஜாதகம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த செய்வினை பாதிக்கிற நபருக்கு ஜாதகத்திலையும் கோசாரத்திலையும் சந்திரன் கெட்டு இருக்கணும். ஜாதகத்துல சந்திரன் நீசமடைந்து சனியோடு சேர்ந்து நிக்கணும். இல்ல சந்திரன் ராகுவோட சேர்ந்து செவ்வாய்க்கு 6, 8, 12 வீடுகள்னு சொல்லப்படுற இடத்துல இருக்கணும். அவருக்கு குரு பார்வை மோசமா இருக்கணும். சனி பார்வை நல்லா இருக்கக்கூடாது. அவருடைய மனைவியோ இல்ல குழந்தைகளுக்கோ குருபலம் இருந்தா கூட வைக்கிற ஏவல் பலிக்காது. அதே மாதிரி இந்த யோகா, பிராணாயாமம், தியானம் இது மாதிரி பிராக்டிஸ் பண்றவங்க கிட்ட இந்த ஏவல், பில்லி சூனியம் போன்ற அபிசார வித்தைகள் அவ்வளவா பலனளிக்காது. என்ன மேடம் இது? ஒரு கல்யாணத்துக்கு 10 பொருத்தம் கூடி வர்றதே பெரிய சாதனைன்னு சொல்லுவாங்க. இது சாத்தியமே இல்லாத விஷயமா இருக்கே என்றாள் காயத்ரி. எஸ், அதனால தான் அந்த காலத்துல பையனும் பொண்ணும் ஒரே ராசி நட்சத்திரமா இருந்தா பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ எதுவுமே சரியா பார்க்காம ஒருத்தருக்கு ஏவல் செய்வன செஞ்சா என்ன ஆகும் என்ற விஜிதாவின் தலையை செல்லமாக தட்டினாள் மைத்ரேயி. இந்த அட்ரஸ் ஒட்டாத லெட்டர் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டா என்ன ஆகும் என்ற மைத்ரேயின் எதிர்கேள்விக்கு அந்த லெட்டர் நமக்கே திரும்ப வந்துடும் என்றார் மோகன். இதுவும் அப்படித்தான், சமயத்துல பூமராங் எஃபெக்ட் மாதிரி என்றாள் மைத்ரேயி. ஒருவேளை ஃப்ரம் அட்ரஸ் இல்லைன்னா, அதாவது நாம யாருக்கும் தெரியாம வேற யார் மூலமாவது ஏவல் செய்வன செஞ்சா என்றாள் விஜிதா ஆர்வமாக. மைத்ரேயி சிரித்து கொண்டே, அந்த லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கிடப்புல இருக்கிற மாதிரி அந்த ஏவல் செஞ்சவங்க கிட்டேயே தங்கிடும். இதனாலேயே அந்த விஷயங்கள் இப்ப வழக்கில் இல்லாம போயிடுச்சு என்றாள். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு மேம்
என்ற காயத்ரியை பார்த்து, உனக்கும் தயாளன் அங்கிளுக்கும் நான் பரத்தை ஒரு லேப் எலி மாதிரி யூஸ் பண்ணுறது பிடிக்கலன்னு கூட எனக்கு தெரியும் என்றாள் மைத்ரேயி சிரித்து கொண்டே. இதை கேட்ட காயத்ரியின் முகம் இருண்டு விட்டது. இவர் பேரு முத்தண்ணன். எனக்கு இவரை ரொம்ப வருஷமா தெரியும். சமையல் வேலையெல்லாம் நல்லா செய்வாரு. நம்ம கேன்டீன் கான்ட்ராக்டை இவர்கிட்ட கொஞ்ச நாள் கொடுத்து பார்க்கலாமா என்றான் பரத். முத்தண்ணன் கைகளை கட்டிக்கொண்டு ஸ்ரீதரன் முன்பு நின்று கொண்டிருந்தார். அவருக்கு எதிரில் ஸ்ரீதரனும் சுபாவும் அமர்ந்திருந்தார்கள். இங்க என்னென்ன சமைக்கிறாங்கன்னு தெரியுமா? உனக்கு முன் அனுபவம் இருக்கா என்ற ஸ்ரீதரனின் கேள்விக்கு பதிலளித்து கொண்டிருந்தார் முத்தண்ணன். நீ என்னம்மா சொல்ற என்று சுபாவை பார்த்து கேட்டார் ஸ்ரீதரன். சுபா அமைதியாக இருந்தது அவருக்கு என்னவோ போல இருந்தது. இது சாப்பாடு விஷயம். ரொம்ப ருசியா இல்லைனாலும் தரமா ஆரோக்கியமா இருக்கணும். நாளையிலிருந்து ஒரு 10 நாளைக்கு எடுத்து நடத்துங்க. நல்லா இருந்தா நீங்களே தொடர்ந்து நடத்தலாம் என்றாள் சுபா. சரிங்கம்மா என்றார் முத்தண்ணன். இப்ப கேன்டீன்ல வேலை செய்யற மற்ற ஒர்க்கர்ஸ் உனக்கு உதவியா இருப்பாங்க என்றார் ஸ்ரீதரன். சில நிமிடங்கள் கழித்து ஆபீஸ் அறையை விட்டு வெளியில் வந்தார்கள். முத்தண்ணன் சட்டென்று பரத்தின் கைகளை பிடித்து கொண்டார். ரொம்ப நன்றிங்க தம்பி என்றவரை பார்த்து, பரவாயில்லை, நான் இங்க இல்லைன்னாலும் இவங்களுக்கு விசுவாசமா இருங்க. இந்த கேன்டீன் வருமானம் உங்க டீ கடையில வர்றதை விட 10 மடங்கு அதிகம். மலரை நல்லா படிக்க வைங்க. சரி வாங்க கேன்டீனை போய் பார்க்கலாம் என்றான் பரத். இருவரும் ஆபீஸிற்கு கீழே வரும்போது எதிரில் சற்று தள்ளி ரமா சென்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்து சற்று அதிர்ச்சியான முத்தண்ணனின் தோளில் மீது கை வைத்து, ரொம்ப குழம்பாதீங்க, அது ரமாதான் என்றான் பரத். இருவரும் கேன்டீனிற்கு அருகில் சென்றபோது அந்த ஃபேக்டரியின் முதல் ஃபர்னேஸ் புகைவிட்டு கொண்டிருந்தது. அதை பார்த்த முத்தண்ணன் சற்றே தடுமாறினார். அவர் முகத்தில் லேசான பயம் தெரிந்தது. அதை புரிந்து கொண்ட பரத், பழசு எதையுமே யோசிக்காதீங்க, எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போன விஷயம்தான் என்றான். மாலை 6 மணிக்கு ஸ்பின்னிங் மில்லை விட்டு பைக்கில் வெளியில் வந்தான் பிரணவ். நேராக சென்று ஒரு டீ கடையில் பைக்கை நிறுத்தியவன் ஒரு டீ ஆர்டர் செய்துவிட்டு ஒரு சிகரெட்டை வாங்கி பற்ற வைத்தான். சில வினாடிகள் கழித்து, ஹலோ பிரணவ் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். அவனுக்கு எதிரில் பரத் நின்று கொண்டிருந்தான். அனிச்சை செயல் போல சிகரெட்டை தனக்கு பின்புறமாக மறைத்தவனை பார்த்து சிரித்தான் பரத். சாரி சார் என்ற பிரணவின் கையில் இருந்த சிகரெட்டை தோழமையுடன் வாங்கி இவனும் ஒரு இழுப்பு இழுத்தான். பிறகு, எதுக்கு என்னை பார்த்த உடனே சிகரெட்டை முதுகுக்கு பின்னாடி மறைச்ச என்றான் பரத். தெரியல சார், எனக்கே ஏன் அப்படி பண்ணன்னு தெரியல. பரத் சிரித்து கொண்டே சிகரெட்டை அவன் கையில் கொடுத்தான். மெதுவாக பிரணவின் தோள் மீது கை போட்டு கொண்டான். பிரணவின் மனம் ஏனோ நெகிழ்ந்தது. ஒரு இனம் புரியாத இன்பமான பாரம் அவன் நெஞ்சினில் இறங்கியது. அவனையும் அறியாமல் அவன் கண்கள் கலங்கின. அம்மா கூடவே நீயும் வேலைக்கு வந்தா அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சீக்கிரம் யோசிச்சு முடிவு பண்ணு. ஒரு இடம் சரியில்லைன்னா அந்த இடத்த விட்டு உடனே விலகிடணும். தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் ஆபத்து தான். பரத்தின் வார்த்தைகள் அவனுக்கு புரிந்தும் புரியாததை போலவும் இருந்தது. அம்மாவை இன்னும் 2 நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு வா. செக்கப் எல்லாம் ரொம்ப தள்ளி போடக்கூடாது. பரத் சொன்னதை கேட்டவுடன் சரி என்பதை போல தலையாட்டினான் பிரணவ். வீட்டிற்கு வந்த பிரணவ் ரமாவிடம், பரத் சாரை பார்த்தேன், இன்னும் ஏன் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு வரலன்னு கேட்டாரு என்றான். கிரைண்டரில் மாவை அள்ளி கொண்டிருந்த ரமா, இப்பதானப்பா வேலைக்கு சேர்ந்தேன், அதுக்குள்ள லீவ் கேட்டால் தப்பா நினைக்க மாட்டாங்களா, கொஞ்ச நாள் போகட்டும் என்றாள். அதே நேரத்தில் ரமாவின் செல்போன் ஒலித்தது. பிரணவ் அந்த அழைப்பை ஏற்று போன் ஸ்பீக்கரை ஆன் செய்தான். ஹலோ, நான் சுபா பேசுகிறேன். லேசான அதிர்ச்சியுடன், சொல்லுங்க மேடம் என்றாள் ரமா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, என்னை சுபானே கூப்பிடுங்க. பரவாயில்லைங்க மேடம். ஐயோ, மறுபடியும் மேடமா? சரி, நீங்கள் நாளைக்கு சுந்தரம் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் முடிச்சிட்டு டைம் இருந்தால் ஃபேக்ட்ரிக்கு வாங்க, சரியா? ஒழுங்காக போய் செக்கப் பண்ணிட்டு வாங்க. நான் பரத்கிட்ட நீங்கள் அங்கே வந்தீங்களான்னு கேட்பேன். சரி, வச்சிடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தாள் சுபா. உங்கள் முதலாளி ரொம்ப நல்ல முதலாளி என்றான் பிரணவ் சிரித்து கொண்டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.